அந்த பாடலுக்குரிய குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் என் மனதில் இருப்பவர் யார் போட்டி நிகழ்ச்சியோடு இணைய போகிறோம். என் மனதில் இருப்பவர் யார் நிகழ்ச்சியில் முதலாவதாக என்னுடைய மனதில் இருப்பவர் யார் என்று பார்த்தால் இவர் ஒரு நடிகர். இவர் ஒரு நடிகர், தயாரிப்பாளராகவும் இருக்கிறார். அதே நேரத்தில் இவருக்கு சின்ன திரையில் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதாவது சின்ன திரைகளிலும் இவர் தோன்றுகிறவர் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே இந்த நடிகர் யாராக இருக்கலாம்? இவர் ஒரு ஆண். இது உங்களுக்கு மேலதிகமான முக்கியமான தகவல். ஆகவே என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு ஆண் நடிகர். இவர் திரையுலகில் நாயகனாகவும் நடித்திருக்கிறார், குணச்சித்திரமாகவும் நகைச்சுவையாகவும் எல்லாம் நடித்திருக்கிறார். அதே நேரத்தில் இவர் தொலைக்காட்சி தொடர்கள் சொல்ல முடியாது, தொலைக்காட்சிகளில் தோன்றுபவர் என்று சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் தயாரிப்பாளராகவும் இருக்கிறார். இந்த மனிதர், இந்த பிரபலம் யாராக இருக்கலாம் என்று நீங்கள் கண்டுபிடித்து சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நீங்கள் தீபம் லைவ் என்ற ஃபேஸ்புக் பேஜினோட இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அல்லது பதில்களை நீங்கள் கொமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம். அதே நேரத்தில் லைக்ஸ் செய்தால் உங்களுடைய பேர்களை இங்கே நிகழ்ச்சி முடிவர்கள் வாசிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது எங்களுடன் ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொண்ட நேர்களை பார்த்தோம் என்றால் ரதி ராஜதுரை, மேரி பெர்னாண்டோ, பாக்கிரா சான்பு சார்ல்ஸ், பதஞ்சலி ருக்மலதன், மலர் அமலன், சுபாகரன் மயில்வாகனம், தர்ஷன் கந்தசாமி, ரமணி வாணிதாசன், விக்னேஸ்வரன் ஆறுமுகம், நிரஞ்சலா நிரா, ரஞ்சித் குமார் முருகேசன், செல்லா மோகன், கேக்ஸோ பிளாங்கோக், சஜிதா நவநாதன், பிரசாந்த் விஜயகுமார், ரூபி, பொன்னம்பலம் கீர்பா ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் லைக் செய்தால் உங்களுடைய பெயர்களை நிகழ்ச்சி முடிவதற்குள் வாசிப்போம் என்று சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நேர் இணைந்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம். என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகர். இவர் தொலைக்காட்சி ஓடு தொடர்பு உள்ளவர் என்று சொல்லிக்கொள்ளலாம். தயாரிப்பாளராகவும் இருக்கிறார். இவர் ஒரு ஆண். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? என் பேர் மதி. மதி எங்க இருந்து பேசுறீங்க? நியூபரி பார்க். எங்க பேசுறீங்க? நியூபரி பார்க்ல இருந்து பேசுறீங்க. எப்படி இருக்கிறீங்க? இதுக்கு நல்லதா இருக்கு. எப்படி இளமரகாயா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். நீங்கள் பேசுவது தெளிவு இல்லாம இருக்குது. இப்ப தெளிவா இருக்குங்க. சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்க? அதான் இது வரைக்கும் நல்லா இருக்கு. சரி, சொல்லுங்கள். என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? சிவகார்த்திகேயன். நேரடியாக கேட்குறீங்க, ஒரு கேள்வியுமே இல்லையா? என்ன கேள்விகள் கேட்கறது இல்லையா? நேரடியாக பதில் சொல்ல போறீங்களா? ஓ சரி. சிவகார்த்திகேயன் இல்லை, நிறைய கேள்விகளை கேட்டுட்டு பதில் சொன்னால் இலகுவா இருக்குமே. வேற கேள்வி இருக்கா? இருந்தாலும் நீங்கள் பதில சொல்லிட்டீங்க. சரியா தவறா என்பதை நேதாஜி வந்து சொல்வார். தவறான பதில் மதி. ஓகே, நன்றி, வணக்கம். நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். 2 நேர்களுக்காவது எடுத்து கொடுத்துட்டு மீண்டும் இணைந்து கொள்ளலாம். நேர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் அறிவித்துக் கொள்ளலாம். அதாவது நான் செய்யும் நிகழ்ச்சிகளில் நீ பாதி நான் பாதியை தவிர்த்து மற்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் இணைந்து கொண்டு மீண்டும் அதே நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதனால் 2 நேர்களுக்காவது எடுத்து கொடுத்துட்டு மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகர் என்று சொல்லியிருந்தேன், தொலைக்காட்சியோடு தொடர்புடையவர் என்று சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் இவர் ஒரு தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே இவர் யார் என்று நீங்கள் கண்டுபிடித்து சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நீங்கள் கேள்விகள் எத்தனை வேண்டுமானாலும் கேட்கலாம். அவருடைய பெயர் அல்லது உருவமைப்பு சார்ந்தது அல்லது எங்களுக்கு தெரியாத தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கேட்டால் அதுக்குரிய பதில் உங்களுக்காக சொல்லப்பட மாட்டாது என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது இன்னும் ஒரு நேயர் இணைவதாக தெரிகிறது. வணக்கம். சரி, அவர் இணைந்திருந்தார், அவரை காணவில்லை. ஆகவே இப்பொழுது நாங்கள் என் மனதில் இருப்பவர் யார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகர். இவர் தொலைக்காட்சியோடு தொடர்புடையவர், தயாரிப்பாளர். இந்த தகவலை வைத்துக்கொண்டு நீங்கள் தேடி கண்டுபிடித்து சொல்லிக் கொள்ளலாம். எப்பொழுது நாங்கள் ஒரு டப்ஸ் மாஸை பார்த்துவிட்டு தொடர்ந்து இணையும் நேர்களோடு நாங்கள் உரையாடலாம். எல்லா கட்சியில என்ன சொல்றாங்க, 10,000 கோடி ரூபாய் தேவைப்படுது, மத்திய அரசு உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எது ஊழல் பண்றதுக்கா? இப்படி கேட்டா அப்புறம் அப்படிப்பீங்க, எதுக்கு வாய்க்குன்றீங்க? நான் ஊழல் பண்றதுக்கா? தயவுசு நீங்க போயிட்டீங்க, நீங்க பேசாது. நான் பேசுனா 9 பேர் கொண்ட குழு வராங்க. யாரு வரா? மத்திய அரசு வரேன்னு சொன்னாங்க. நான் இப்ப வர ஊர்ல இருந்து என்னால தெரியாது, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் மெட்ராஸ் போய் நாளைக்கு போனாதான் எனக்கு தெரியும். வலியுறுத்து என்னன்னு எனக்கு அங்க போனாதான், என் ஆபீஸ்க்குள்ள போனாதானே தெரியும். அதுக்கு இடையில நான் வலியுறுத்தாமையா இருப்பேன். எவனுமே அம்மா என்ன பண்ணுச்சு இது வரைக்கும்? வலியுறுத்தாமையா இருப்பேன். ஆமாம், எஸ்டி சாலனுடைய டப்ஸ் மாஸை பார்த்திருந்தோம். உண்மையிலேயே இந்த டப்ஸ் மாஸை பொறுத்த வரைக்கும் தேர்தல் காலத்தில் விஜயகாந்தனுடைய நகைச்சுவைகளை, அதாவது அவருடைய தேர்தல் பேச்சுக்களை நகைச்சுவையாக கொண்டு வந்தார்கள். அதை வைத்துக்கொண்டு அவர் டப்ஸ் மாஸ் செய்திருந்தால் மிகவும் ஒரு சிரமமான காரியம். ஏதாவது விஜயகாந்த் மாதிரி பேசுகிறேன்னா பேசிக்கிறலாம். பேசுவது ஓரளவுக்கு இலகுவானது. ஆனால் அவர் என்னென்ன பேசினார், என்னென்ன ஆக்ஷன் எல்லாம் கொடுத்தார் என்று பார்த்து அதற்கேற்றவாறு அவர் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தால் உண்மையிலேயே வாழ்த்துக்கள் எஸ் ஜான். இப்பொழுது இன்னும் ஒரு நேரம். வணக்கம்.
மீண்டும் மதி. மதி. ஆமாம், சரி. இப்பொழுது இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் ஒரு முறை நீங்கள் இணையும் பொழுது 2 நேயர்களுக்காவது எடுத்து கொடுத்துனா இணை வேணும். இப்பொழுது சொல்லுங்கள், என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? அடுத்த பதில் எதுவும் இருக்கா? ஏற்கனவே நான் சிவகார்த்திகேயன் சொன்னா தப்புன்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறேன், கேட்கலாம். நீங்கள் வேற எதுவும் கேள்வி இருக்கு? கேள்வி நீங்கள் தான் கேள்வி கேட்கணும், நான் கேட்குறேன். நான் தான் கேள்வி கேட்கணும். ஓகே. இவர் ஹீரோவா நடிச்சிருக்காரா? அப்படி ஹீரோவா நடிச்சிருக்காரா? சினிமாவா இல்லையா? ஓ, இவர் ஒரு நடிகர் தான். அதான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. நடிகரானா காமெடியனா இருக்கலாம். ஹீரோவா? உங்களுடைய தெளிவு இல்லாமல் தான் சொன்னால் ஹீரோவா நடித்திருக்கிறார். ஆமாம். ஓகே. நடிகர் சந்தானம். நடிகர் சந்தானம் என்பது சரியா தவறு? ஒரே கேள்வியிலே சொல்லிட்டீங்க. சரி, பார்க்கலாம் சரியா தவறா என்பதை இப்பொழுது நேதாஜி சொல்வார். சந்தானம் கத்திரிக்கோளோட வந்து நிற்கிறார். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மதி. ஆமாம், சந்தானம் தான் என்னுடைய மனதில் இருந்தவர். சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் இவர் சிம்பு மூலமாக காதல் அழிவதில்லை என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாக இருந்தார். ஆனாலும் அதற்கு முன்பதாக ஒரு திரைப்படத்தை நடித்திருந்தார். அது பெரிதாக பேசப்படவில்லை. ஆனாலும் காதல் அழிவதில்லை திரைப்படம் கூட இவருக்கு பெயர் கொடுக்கவில்லை. பின்பதாக இவர் மன்மதன் திரைப்படத்தின் மூலமாகத்தான் உற்று நோக்கப்பட்டார். அதற்கு பின்பதாக படிப்படியாக அவர் ஒவ்வொரு படங்களாக நடித்து ஒரு காலகட்டத்தில் இவர் இல்லாமல் திரைப்படங்கள் இல்லை என்பது போல பாஸ் என்கிற பாஸ்கரன் உட்பட சிவா மனசுல சக்தி என்று எங்கே போனாலும் சந்தானத்தையும் கூட்டிக் கொண்டு வாங்க என்று ஹீரோவுக்கு நாயகனுக்கு சொல்லி அனுப்பும் அளவுக்கு சந்தானம் ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை பிடித்திருந்தார். ரஜினிகாந்தனுடன் கூட எந்திரன் திரைப்படம் நடித்திருந்தார் சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே மதிக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது என்னுடைய மனதில் இருப்பவர் யார் என்று பார்த்தால், இவர் ஒரு பாடகர், அது மாத்திரமில்லாமல் இசையமைப்பாளர். இவர் பெரும்பாலும் பாடகராக அறியப்படுகிறார். இவர் ஒரு இசையமைப்பாளராகவும் இருக்கிறார். இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அல்லர். ஆகவே அதையும் வைத்துக்கொண்டு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு பாடகர், இவர் சில திரைப்படங்களுக்கு தமிழில் இசையமைத்தும் இருக்கிறார். இவர் யாராக இருக்கலாம் என்று நீங்கள் ஊகித்தறிந்து சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் டிபம் லைவ் என்ற ஃபேஸ்புக் பேஜினூடாக இணைந்து கொண்டு நீங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். அதே நேரத்தில் லைக் செய்தால் உங்களுடைய பேர்களை நாங்கள் நிகழ்ச்சி முடிவதற்கு வாசிப்போம். அது மாத்திரமில்லாமல் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளும் நேர்கள் மீண்டும் இணைவதென்றால் 2 நேர்களுக்காவது எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம் என்பதையும், நாங்களாக எடுத்த முடிவல்ல, நேர்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவாக இருக்கிறது. ஆகவே அதையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு இப்பொழுது இன்னும் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம். சரி, இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய குறும்படம் ஒன்றை பார்க்கலாம். குறும்படத்தை தொடர்ந்தும் நீங்கள் நிச்சயமாக இணைந்து கொண்டு என்னுடைய மனதில் இப்போ யாராக இருக்கலாம் என்று நீங்கள் கண்டுபிடித்தும் சொல்லலாம், ஊகித்தும் சொல்லலாம். என்னிடம் கேள்விகளை கேட்டு நான் சொல்லும் பதில்களை இருந்தும் சொல்லிக்கொள்ளலாம். என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு பாடகர். அவர் சில திரைப்படங்களுக்கு இசையமைத்தும் இருக்கிறார். இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அல்லர். அடிமைத்தனத்தை எடுத்துக்காட்டும் ஒரு படமாக இருக்கிறது. ஒரு இசையோடு சேர்ந்து எந்த விதமான வசனங்களும் இல்லாமல் மிக சிறப்பான ஒரு கருத்தை எடுத்து சொல்கிறது. அவர் முக்காடெல்லாம் போட்டு எல்லாவற்றையும் மறைத்து விட்டு அவர் கண்ணை மட்டும் காட்டிக் கொண்டிருக்கிறார். அவரை வைத்துக்கொண்டு ஒரு உயிர் அடைகிறார். ஆனாலும் அவருடைய மனக்கண்ணில் இவர் எப்படி இருப்பார் என்று அவருடைய உடலை வரைவதாக இங்கே காட்டுகிறார்கள். ஆகவே ஒரு சிறந்த குறும்படங்களில் ஒன்றாக இது இருக்கிறது. இப்படியான நிறைய குறும்படங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எல்லாமே ஒரு சிறிய ஒரு நிமிடத்திலிருந்து 2 நிமிடத்துக்கு உட்பட்ட ஒரு குறும்படமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் கூட உங்களுடைய குறும்படம் அல்லது உங்களுக்கு தெரிந்தவருடைய குறும்படங்கள், நீங்கள் பார்த்து வியந்த திரைப்படங்கள் குறும்படங்கள் இருந்தால் கூட நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அது 2 நிமிடங்களுக்கு உட்பட்டதாக இருந்தால் எங்களுடைய நிகழ்ச்சிகளில் சேர்க்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது இன்னும் ஒரு நேர் இணைகிறார். அவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். தர்ஷன். தர்ஷன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா. நீங்கள்? நல்ல சுகமாக இருக்கிறோம். சொல்லுங்கள், என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? இவரின் மகன் ஒரு பாடகரா? மகனும் ஒரு பாடகரா? இவருடைய மகன் ஒரு பாடகரா என்பது தெரியாத தகவலாக இருக்கிறது. தெரியாத தகவல். ஆமாம், ஏனென்றால் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல.
தமிழில் இவருடைய பாடல்கள் நிறைய இருக்கின்றன. இவர் பிரபலமாக இருக்கிறார். ஆனாலும் இவர் வேறொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு அந்த வேறொரு மாநிலத்தில் நிறைய திரைப்படங்களுக்காக இவருக்கு தேசிய விருதுகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன. ஓ தமிழில் அவர் அப்படி சொல்லலாம் 1-2 திரைப்படங்களுக்கு இசையமைத்தும் இருக்கிறார். நிறைய ஒரு 10-15 திரைப்படங்களுக்கு பாடியும் இருக்கிறார். இவர் இப்பொழுது இந்த வருடம் இசையமைத்து பாடி இருக்கிறார். இவர் அண்மை காலங்களில் இவருடைய திரைப்படங்கள் இவர் பாடல்களோ அல்லது இசையமைத்த இதுவோ வந்ததாக இல்லை. அண்மை காலங்களில் கடைசியா இப்ப வந்தது சொல்ல முடியுமா? இவருடைய பாடல்களை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பதாகத்தான் இவர் பாடிக்கொண்டிருந்தார். இப்பொழுது இவருடைய பாடல்களில் பெரிதாக கொண்டு வந்ததாக தெரியவில்லை. ஆனால் அவர் பாடிய காலங்களில் இவருடைய நல்ல பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறார். முக்கியமாக ஏஆர் ரஹ்மானின் இசையில் தான் இவர் பெரும்பாலும் பாடியிருக்கிறார். தமிழ்ல கூட பாடி இருக்கிறாரு. தமிழ்ல ஓரளவுக்கு பாடியிருக்கிறார். ஒரு 15-20 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்கிறார். ஆனாலும் இவர் இளையராஜா மூலமாகத்தான் தமிழுக்கு வந்திருந்தார். ஆனாலும் இவரை பெரும்பாலும் பாவித்தது ஏஆர் ரஹ்மான் தான். இளையராஜா மூலம் தான் வந்தார். ஏஆர் ரஹ்மான் தான் இவரை பெரும்பாலும் பாவித்துக் கொண்டார். அழகான பாடல்கள் தான் பாடியிருக்கிறார். கஷ்டமா இருக்கு. சும்மா சொல்லி பிள்ளைன்னு தான் நினைக்கிறேன். சும்மா சொல்லி பார்ப்போம். மனோவா பிள்ளைன்னு தான் நினைக்கிறேன். சும்மா சொல்லி பார்ப்போமா? சரி, சும்மா சொல்லி பார்க்குறீங்க. நாங்களும் சும்மா நேதாஜியை கூப்பிட்டு பார்ப்போம். ஆமாம், அவரும் சும்மா வந்துட்டு போனார். ஆமாம், வாழ்த்துக்கள் தர்ஷன். நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். 2 நிமிடங்களுக்காவது இடத்தை கொடுத்து. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஆமாம், தர்ஷன் பதில் அவருக்கே தெரியும் அது தவறான பதில் இருந்தாலும் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அது இதற்கென்ற ஒரு பொது நோக்கு, அதாவது பின்வரும் நேயர்களுக்கு ஒரு முடிச்சை அவிழ்த்து விட்டு போகிறார். அதாவது மனோ இல்லை என்பதை அவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இன்னும் ஒரு நேயர் இப்பொழுது நேயரார். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? இணைப்பில் இருக்கிறீங்க. யார் பேசுறீங்க? என் பேர் வந்து ஜெய். ஜெய், எங்கிருந்து பேசுறீங்க? ஜெய் ஜெய் எங்கிருந்து பேசுறீங்க? நியூபரி பார்க். நியூபரி பார்க்லேருந்து பேசுறீங்க. சொல்லுங்க ஜெய், என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? ஹரிஹரன். ஹரிஹரன் என்பது சரியா தவறா என்பதை இப்பொழுது நேதாஜி சொல்வார். தவறான பதிலாக இருப்பதாக நேதாஜி சொல்கிறார். ஹரிஹரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஏஆர் ரஹ்மான் மூலமாக தான் தமிழுக்கு வந்திருந்தார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஆமாம், நான் மேலதிகமான தகவலாக சொல்லியிருந்தேன். இளையராஜா மூலமாக தமிழுக்கு வந்திருந்தார். அதுக்கு பின்பதாக ரஹ்மான் கூடுதலாக இவரை பாவித்திருந்தார் என்று. ஹரிஹரனை பொறுத்த வரைக்கும் அவர் ரஹ்மான் மூலமாகத்தான் வந்திருந்தார். பிறகு இளையராஜா அவரை பயன்படுத்தி கொண்டார்னு சொல்லிக்கொள்ளலாம். அது மாத்திரமில்லாமல் தமிழில் திரைப்படங்களுக்கு ஹரிஹரன் இசையமைத்ததாக தெரியவில்லை. ஆகவே இந்த ஒரு குறிப்பு கூட அங்கே பிழைத்து விடுகிறது. ஆகவே நீங்கள் யோசித்து பார்க்கலாம், யார் யாரெல்லாம் எந்த ஆண்டு எப்படியான ஆண்டுகளில் என்று சொல்லலாம். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவரை கண்டுபிடிக்கலாம். அவர் நிறைய பாடல்கள் பாடவில்லை, ஒரு 10-15 பாடல்கள்லாம் பாடியிருப்பார். ஆனாலும் ஒரு பிரபலமான பாடகராக இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் 2 திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். தமிழில் 2க்கு மேற்பட்டன்னு சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு தெரிந்து பிரபலமாக 2 திரைப்படங்களுக்கு அவர் இசையமைத்திருக்கிறார்னு சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே அந்த பிரபலம் யாராக இருக்கலாம் என்று சொல்வதற்காக இன்னும் ஒரு நேயர் வருகிறார். வணக்கம். சரி, அவரையும் காணவில்லை. அப்பொழுது நாங்கள் என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு பாடகர். இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அல்ல, வேறு மாநிலத்திலிருந்து வந்தவர். அந்த வேறு மாநிலம், அவர் இருந்த மாநிலத்தில் அவர் நிறைய தேசிய விருதுகளெல்லாம் பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் தமிழில் 10-15 பாடல்களை பாடியிருந்தாலும் ஸ்திரமான நல்ல பாடல்களை பாடியிருக்கிறார். 2 திரைப்படங்களுக்காவது அவர் தமிழில் இசையமைத்திருக்கிறார். இன்னும் ஒரு நேரம். வணக்கம் தம்பி, பாலன் கிடைக்கும். பாலன் எங்கிருந்து பேசுறீங்க? சரையிலிருந்து. சரையிலிருந்து. எப்படி இருக்கிறீங்க பாலன்? பரவாயில்ல இருக்கிறேன். சரி, சொல்லுங்கள். என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? நான் நினைக்கிறேன் உன்னிமேனனா இருக்கும். உன்னிமேனனாக இருக்கலாம். கேள்வி கேட்காமலே சொல்றீங்களா? இல்ல உன்னிமேனன் தான். உன்னிமேனன் தான் உறுதியா சொல்றீங்களா? ஓம். சரி, இப்பொழுது உன்னிமேனன் சரியா தவறா என்பதை நேதாஜி சொல்வார். தவறான பதிலாக இருக்கிற என்னன்னு சொன்னால், உன்னிமேனன் நீங்க சொன்னது போல இளையராஜா மூலமாக தான் தமிழுக்கு வந்திருந்தார். பிறகு ஏஆர் ரஹ்மான் தான் அவரை பெரும்பாலும் பாவித்திருந்தார். அதெல்லாம் சரி. ஆனாலும் உன்னிமேனன் எந்த திரைப்படங்களுக்கு இசையமைக்கவில்லை தமிழ்ல.
சரி சரி. அதனால் அந்த குறிப்பு இங்கே அடிபட்டு போகிறது இல்லையா? ஆமாம் ஆமாம். பரவாயில்லை, நன்றி, வணக்கம். நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். உங்களுடைய இணைவுக்கு நன்றிகள். தொடர்ந்தும் நீங்கள் 2 நேர்களுக்காவது எடுத்து கொடுத்துட்டு மீண்டும் இணைந்து கொண்டு என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அந்த காலகட்டங்களை எல்லாம் யோசிக்க வேண்டும். நீங்கள் இந்த காலகட்டம் என்றெல்லாம் யோசித்தால் தான் கண்டுபிடிக்கலாம் யார் என்று. இன்னொரு நேர் வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? கிழக்கு லண்டன் பகுதியிலிருந்து தேவா. தேவா, எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறோம். நீங்கள்? நாங்கள் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்கள், என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? சங்கர் மகாதேவன். சங்கர் மகாதேவன் என்பது நேரடியாக சொல்றீங்க, எந்த விதமான கேள்விகளும் இல்லை. ஆமா ஆமா, சங்கர் மகாதேவன் 2-3 படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறார். சரி. ஏஆர் ரஹ்மான் மூலம் தான் தமிழ் துறைக்கு வந்தவர். தமிழனாக இருந்தாலும் இல்லை, நாங்கள் சொல்ற தகவல் சில நேரங்களில் 5 பேருக்கு பொருந்தலாம். ஆனால் என்னுடைய மனதில் இருப்பவர் யாருன்றதை நீங்கள் கேள்வி கேட்டு தான் கண்டுபிடிக்க வேணும். சரி, இப்பொழுது சங்கர் மகாதேவன் சரியா தவறா என்பதை நேதாஜி சொல்வார். இல்லையேப்பா, இல்லையே என்பது போல சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா? சரி. ஆமாம். சங்கர் மகாதேவனை பொறுத்த வரைக்கும் அவர் மின்சார கனவு என்ற திரைப்படத்தில் வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடித்தவை என்று ஹரிஹரன் பாடிய பாடல் அல்ல, அவர் சோகத்தில் இருக்கும் பொழுது பாடும் ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலுக்காகத்தான் முதலாக அவர் தமிழுக்கு பாடியிருந்தார். ஆகவே அவர் குறிப்புகள், அதாவது தேசிய விருது எடுத்தது, அதே போல் அதாவது ஹிந்தி திரையுலகிலும் சரி, மற்ற பெங்கால் அந்த பகுதிகளில் அவரோட மிகவும் பிரபலம். அங்கும் இசையமைச்சிருக்கார், இங்கும் இசையமைச்சிருக்கார். நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனால் நீங்கள் கேள்வியில கேட்டிருந்தா தான் அவர் இல்லை இவர் என்று கண்டுபிடித்திருக்கவர். சரி, பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் சொன்ன குறிப்பிலிருந்து ஒன்றாவது விலகி இருக்கிறது இல்லையா? அதாவது அவர் இளையராஜா மூலமாக தமிழுக்கு வந்து ஏஆர் ரஹ்மானால் பெரும்பாலும் பாவிக்கப்பட்டவர் சொல்லியிருந்தேன். ஆனால் சங்கர் மகாதேவன் ஏஆர் ரஹ்மானாலேயே கொண்டு வரப்பட்டவர். என்ன திரைப்படம் சொல்லியிருந்தேன்? வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாய விளையாட ஜோடித்தவை என்பதை சோகத்தில் பாடும் ஒரு பாடல். இன்னொரு நேர் வணக்கம். 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 யார் பேசுறீங்க? குமார். குமார், எப்படி இருக்கிறீங்க குமார்? நலமா இருக்கோம். நீங்க? நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்கள், என்னுடைய மனதில் இருப்பவர் யாராக இருக்கலாம்? நீங்கள் கேள்விகள் கேட்கிறேன்னா முதல்ல கேட்டுக்கொள்ளலாம். கேள்வி வந்து இவர் பிரபுதேவாவின் படத்துக்கு இசையமைச்சிருக்காரா? பிரபுதேவாவின் திரைப்படத்துக்கு இவர் இசையமைக்கவில்லை. நீங்கள் உங்களுடைய மனதில் இப்பொழுது இருப்பவர் யாருன்னு நான் சொல்லட்டா? சொல்லுங்க. வேண்டாம், நீங்க சொல்லுங்க. இல்ல, எங்க மனசுல இல்ல, நான் உங்க மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்காம. ஆமாம், நீங்கள் என்னுடைய மனதில் இருப்பவர் நினைத்து கொண்டு நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, அவர் யாருன்னு எனக்கு தெரியும் இப்ப. சரி, கேளுங்க அடுத்த கேள்வி. உலாக்குழு எல்லாத்தையும் தந்தா கூட நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரி, நீங்க ஒண்ணுதான் சொல்லியிருந்தீங்க, பிரபுதேவா திரைப்படத்துக்கு இசையமைத்தவரான்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா. சரி, நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க. இவர் இப்ப கிட்டடியில் ஏதாவது படத்துக்கு இசையமைச்சிருக்காரா இல்ல பாடியிருக்காரா? இல்ல, அண்மையில் அவர் ஒரு 5-6 வருடங்களுக்குள் அவர் எந்த திரைப்படங்களுக்கும் இசையமைக்கவில்லை, பாடவும் இல்லை. நான் உங்க மனதில் இருக்கிறது யாருன்னு தேடி வந்து மணி சர்மாவை. மணி சர்மாவா? ஆனா மணி சர்மா இல்ல, 6 வருடங்களுக்கு முன்னுக்கு தான் போக்ரிக்கு இசையமைத்தவர். சரி, அப்ப நீங்களே சொல்லிட்டீங்க இல்ல, பார்க்க தேவையில்லை. இல்ல, பார்க்க தேவையில்லை. சரி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மணி சர்மா அல்ல என்பதை அவர் சொல்லிவிட்டு அவரே சென்று விட்டார். ஆகவே மணி சர்மாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்றால் அவர் என்னை பதில் சொல்ல விடவில்லை. ஆகவே நாங்கள் காட்டாத, அவர் சரியா தவறா என்பதை நாங்கள் சொல்லாத பட்சத்தில் அவர் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆகவே அவரே முடிவெடுத்து போடிவிட்டார். மணி சர்மாவாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இனி வர்றவர்கள் தங்களுடைய எப்படி சொல்லலாம், ரஸ்க் சாப்பிட்டு விட்டு தான், அதாவது ரிஸ்க் எடுத்து தான் நீங்கள் சொல்ல வேணும்னு சொல்லிக்கொள்ளலாம். இப்பொழுது என்னுடைய மனதில் இருப்பவர் யார்? ஆமாம், ஒரு இசையமைப்பாளர். இவர் இசையமைப்பாளர் என்பவரை இவர் பாடகராக இருக்கிறார். 2 திரைப்படங்களுக்கு தமிழில் இசையமைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இவர் தன்னுடைய மொழியில், சரி அதையும் சொல்லிவிடுவோமே, மலையாளத்திலிருந்து தமிழுக்கு வந்தவர். ஆகவே மலையாளத்தில் அவர் தேசிய விருதுகள் எல்லாம் பெற்றிருக்கிறார். தமிழில் ஒரு 10-15 பாடல்கள் பாடியிருக்கிறார். அருமையான பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. 2 படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். இளையராஜா மூலமாக தமிழுக்கு அறிமுகமாகி பின்பதாக ஏஆர் ரஹ்மானால் பெரும்பாலும் பாவிக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறார். இவர் யார் என்று நீங்கள் கண்டுபிடித்து சொல்லிக்கொள்ளலாம். இன்னும் ஒரு நேர் வணக்கம். ஆமாம், அவர் இணையவில்லையாகவே நாங்கள் இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ள போகிறோம். அந்த விளம்பர இடைவெளியை அடுத்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம். என் மனதில் இருப்பவர் யார் போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களே, இந்த நேரத்தில் என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு பாடகராக இருக்கிறார், அதே நேரத்தில் இசையமைப்பாளராகவும் இருக்கிறார். எங்களோட ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரியவன். யார் பேசுறீங்க? சந்திரா. சந்திரா, சொல்லுங்கள் சந்திரா. நீங்கள் கேள்வி கேட்கிறேன்னு கேட்கலாம், அல்லது நேரடியாக சொல்றேன்னாலும் சொல்லலாம்.
இவர் வந்து விஜயின் படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரா? இதே கேள்வி ஒருவர் கேட்டிருந்தார், நான் இல்லை என்று சொல்லியிருந்தேன். விஜயின் படத்துக்கு ஆஹா, அதை கவனிக்கையில நான் நினைச்சேன், நான் நினைச்சு வந்தது அப்ப தவறான பதிலா இருக்கும் சூர்யாவன். சரி, கேள்வி கேட்க போறீங்களா இல்லாட்டி சொல்ல போறீங்களா அதை? இல்ல, நான் வேற ராஜ்குமார் நினைச்சேன். நான் நீங்கள் நினைச்சா அதை நாங்கள் சரியா பிள்ளையான்னு பார்க்கணும் இல்லையா? ஆமா, அதான் ஏதாச்சியா காட்டுவாங்க. சரி, எஸ் ஏ ராஜ்குமார் சரியா தவறா என்பதை இப்பொழுது நேதாஜி எஸ் ஏ ராஜ்குமார் சரியா தவறா என்பதை நேதாஜி இப்பொழுது காட்டுவார். சரி, அதாவது எஸ் ஏ ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் பாடல்கள் பாடியிருக்கிறார், ஆனால் அவர் சிறந்த பாடகர் அல்ல. அதே நேரத்தில் நான் சொல்லியிருந்தேன் 2 திரைப்படங்களுக்கு தமிழில் இசையமைத்திருக்கிறார்னு சொல்லியிருந்தேன், நாக குறைந்தது. ஆனால் எஸ் ஏ ராஜ்குமார் ஒரு அப்படி அடிப்படையிலேயே ஒரு இசையமைப்பாளர். அவர் நிறைய திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். பாடல்கள் தான் 2-3 பாடியிருக்கிறார். நீங்கள் மற்ற முறையாக பார்த்துட்டீங்க. அதாவது என்னுடைய மனதில் இருப்பவர் 10-15 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்கிறார், ஆனால் 2 திரைப்படங்கள் தான் இசையமைத்திருக்கிறார். அதே நேரத்தில் அவர் மலையாளத்திலிருந்து வந்திருந்தார் என்பதை கூடுதலான தகவலாக சொல்லியிருந்தோம். எஸ் ஏ ராஜ்குமார் அப்படி வந்தவர் அல்லர். நன்றி, வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்வது என்றால் 2 நேர்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு மீண்டும் இணைந்து கொள்ளலாம். ஆகவே இங்கே இணைந்து கொள்ளும் நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் அறிவித்திருக்கிறோம். இணைந்து கொள்ளும் நேர்கள் 2 நேர்களுக்காவது எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு நேர். வணக்கம். வணக்கம் தூயவன். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் சுசிலா தேவி பிரமேந்திரா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் தூயவன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கேள்வி கேட்போம் வந்து பார்த்தேன். எத்தனாம் ஆண்டு தமிழ்ல இசையமைத்தவர்னு சொல்ல முடியுமா? இசையமைத்தது 2008ஆம் ஆண்டு. ஓகே, நீண்ட நேரமாக இந்த கேள்வி கேட்கிறதா நான் உங்களுக்கு சரியான ஆண்டே சொல்லியிருக்கிறேன். 2008ஆம் ஆண்டு. தமிழ்ல வந்து விஜய்க்கு இசையமைக்கலாம். விஜய்க்காக பாடி இருக்கிறாரா? விஜய்க்காக பாடி இருக்கிறாரா என்று பார்த்தால் இல்லை, பாட இல்லையா. தமிழ்ல கடைசியா எத்தனை ஆண்டு இசையமைத்தவர்? தமிழில் கடைசியாகவும் முதலாவதாகவும் 2008ஆம் ஆண்டு தான். இவருடைய இசையில் 2 திரைப்படங்கள் வந்திருந்தன. 2008லயோ? அதுக்கப்புறம் வர இல்லை. அதற்கு பின்பதாக தமிழில் வர இல்லை. அவர் மலையாளத்தில் கொஞ்சம் திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். மலையாளத்தில் அவர் தேசிய விருது எல்லாம் இருக்கிறார். நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார் மலையாளத்தில். தமிழ் இத்தனை பாட்டு பாடியிருக்கார். சரி, இப்பொழுது நீங்கள் விஜய்க்கு பின்னணி குரல் கொடுத்து பாடியவரான்னு கேட்டிருந்தீங்க. கட்டாயம் பாடி இருக்கணுமே. இல்லை, அவர் நீங்கள் அப்படி கேட்ட வடிவா நான் சொல்றேன் சொன்னால் அரவிந்த் சுவாமிக்கு பாடியிருக்கிறார். இந்த குறிப்பை இது கூட நீங்கள் கண்டுபிடிக்கிறேன்னா கண்டுபிடிச்சு. அரவிந்த் சுவாமிக்கு பாடி இருக்காரா? ஆமா. நான் இன்னொரு குணாலுக்கு பாடியிருக்கிறார். குணாலுக்கு பாடியிருக்கிறார். அரவிந்த் சுவாமிக்கு பாடியிருக்கிறார். பாரதி ராஜாவின் மகனுக்கு பாடியிருக்கிறார். அரவிந்த் சுவாமிக்கு பாடி வடிவ தெரியுமா? அரவிந்த் சுவாமிக்கு பாடியிருக்காருன்னு சொல்லி அவர் அரவிந்த் சுவாமிக்கு பாடிய பாடலாம் அவர் பாடியதுகளையே மிகச்சிறப்பாக எனக்கு தெரிகிறது. நான் வந்து இன்னொன்று நினைச்சு நான் அரவிந்த் சுவாமிக்கு பாட இல்லையே. பரவாயில்ல, நான் சொல்லி பாக்குறேன். மலையாளத்தை கணக்க பாடினேன்னு சொல்றீங்க. 2 பேரும் வச்சிருக்கேன். பேர சொல்றது வாங்க 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 வாங்க. இத்தனை நேஷனல் அவார்டு எடுத்து வச்சிருக்காரு சொல்லுங்க பாப்போம். எப்படி இத்தனை நேஷனல் அவார்டு எடுத்திருப்பார்? தமிழ்ல எதுவும் எடுக்க இல்ல. தமிழ்ல எடுக்க இல்ல. மலையாளத்தில் எடுத்திருக்காரு. மலையாளத்தில் எடுத்திருக்காரு. அவர் 1க்கு மேற்பட்டதை எடுத்ததாக நான் அறிகிறேன். நான் சரியாக தெரியாது. தமிழை சார்ந்த கேள்வியெல்லாம் நாங்கள் பதில் சொல்லலாம். ஆகவே தமிழில் அவர் எடுக்க இல்லை. உங்களுக்கு கூடுதலான தகவலாக சொல்லியிருக்கேன். மலையாளத்தில் அவர் நிறைய திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார், பாடியிருக்கிறார், தேசிய விருதெல்லாம் பெற்றிருக்கிறார். நான் சொல்லிப்பட்டு போவோம். நான் 2 பேரும் நினைச்சிருக்கேன். ஒரு சொல்லுவோம் பார்த்தேன். சொல்லி பாருங்க. வேற யாரும் தமிழரை மட்டும் இளையராஜான்னு சொன்னீங்க. இளையராஜா மூலமாக தான் வந்திருந்தவர். ஓகே, ஒரு பாடகர் இருக்கிறார். நான் அன்னைக்கு அந்த நீங்க நான் அப்புறம் ஜோதிச்சு அந்த என் சுவாச காட்டில இவருக்கு யாருக்கு சாமி கொடுத்துருப்பாரு. இந்த அவரோ தெரியல. நீங்க தான் சொல்ல வேணுமே, தெரியாது.
ஸ்ரீனிவாசன் தான் நான் நினைச்சேன். நீங்க அது பயமா இருக்கு சொல்ல. ஸ்ரீனிவாச நினைச்சாலே எங்களுக்கு கேட்டுரும். நீங்க சொல்ல தேவையில்லை, நீங்க நினைச்சாலே எங்களுக்கு கேட்டுரும். நேதாஜி ஓடிவா, நேதாஜி ஓடிவா. வேற நேதாஜி. ஆமாம், நேதாஜி தாமதப்படுத்தினா சுசிலா தேவி பதில மாத்திடுவா. அதனால நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். 2 நேர்களுக்காக இடத்தை கொடுத்துட்டு சுசிலா தேவி பிரமந்திர நீங்கள் கூட இணைந்து கொள்ளலாம். ஆகவே மிக வேகமாக வந்தார் இல்லையா நேதாஜி. இப்பொழுது இன்னும் ஒரு நேர். வணக்கம். வணக்கம் தூயவன், நான் மேரி அழைக்கிறேன். மேரி எப்படி இருக்கிறீங்க? மேரி நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். உங்கள் ஊர்க்காரர் பாடகரனே ஓடி வந்துட்டீங்க இல்லையா, கண்டுபிடிச்சிட்டு? இல்ல இல்ல, நான் சும்மா சொல்லி பாக்குறேன், எனக்கு சரியா தெரியாது. நான் சும்மா சொல்லி பாக்குறேன். நான் சொல்றது வந்து எம்ஜி ஸ்ரீகுமார். எம்ஜிஆரா? எம்ஜி ஸ்ரீகுமார். எம்ஜி ராமச்சந்திரனா? எம்ஜி ஸ்ரீகுமார். ஆமா, இப்பொழுது சுசிலா தேவி யோசிப்பார். ஆனா ரெண்டுல உண்ட ராமச்சந்திரன் சொல்ல இல்ல, இந்த என் சுவாச காட்டுல படிச்சிருந்தானே. சரி, நீங்கள் எம்ஜி சின்ன சின்ன மலை துளிகள் சேர்த்து வச்சேனே. ஆமா மேரி, நீங்கள் எம்ஜி ஸ்ரீகுமாரை சொல்லிருக்கிறீங்க. நான் இப்ப ஒரு விஷயம் சொல்ல போறேன், அது சரியா தவறான்னு சொல்றது முதல். அதாவது சுசிலா தேவி பிரமந்திரா 2 விரலை நீட்டிட்டு இருந்தார். இதுல டக்டி தோசை எதை தொடரலாம்னு பார்த்துட்டு மாறி தொட்டுட்டாவோ. இப்பொழுது எம்ஜி ஸ்ரீகுமார் சரியா தவறா என்பதை நேதாஜி காட்டுவார். நேதாஜி காட்டட்டும். வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பாத்தீங்களா, எம்ஜி ஸ்ரீகுமார் தான் அடுத்ததாக வைத்திருக்கிறார் சுசிலா தேவி பிரமேந்திரா. எப்படி சொன்னால் ஆமா, மென் சுவாச காற்றை எல்லாம் சொல்லிட்டு வந்தார். ஆனால் தெரிவு செய்தது பழைய ஆகிவிட்டது இல்லையா. வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஆமாம், என் சுவாச காற்றே பாடத்தில் சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைத்த பாடல்கள் உட்பட நிறைய தமிழ் பாடல்களை 10-15 பாடல்களை பாடியிருக்கிறார். அதே நேரத்தில் காஞ்சிவரம், பொய் சொல்லப்புறம் ஆகிய திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் எம்ஜி ஸ்ரீகுமார். இவர் மோகமுள் என்ற திரைப்படத்தில் இளையராஜாவினால் இங்கே வரவழைக்கப்பட்டு தமிழுக்கு வரவழைக்கப்பட்ட ஒரு பாடகராக இருந்தாலும் பின்பதாக காதலர் தினம், தாஜ்மஹால் போன்ற படங்களுக்கு அவர் பாடி 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 முக்கியமாக அந்த என் சுவாச காற்றில் 2 பாடல்களை பாடியிருக்கால். 2 முத்தான பாடல்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே கண்டுபிடித்த மேரிக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் என் மனதில் இருப்பவர் யார் போட்டி நிகழ்ச்சியில் என்னுடைய மனதில் இப்பொழுது இருப்பவர் ஒரு நடிகை. ஆமாம், இந்த நடிகை அறிமுகமான திரைப்படத்தில் இன்னும் ஒரு பெரிய நடிகர் அறிமுகமாக இருப்பார். இவ்வளவுதான் தகவல். அதாவது என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகை. இந்த நடிகை அறிமுகமான திரைப்படத்தில் தமிழில் இன்னும் ஒரு நடிகர் அறிமுகமாக இருப்பார். ஆகவே அந்த நடிகருடைய பேர் கேட்கக்கூடாது. என்னடா நான் உங்களுக்கு தகவலாக சொன்ன விஷயத்தை நீங்கள் கேள்வியை கேட்கக்கூடாது. ஆகவே அதை வைத்துக்கொண்டு யோசிங்கள். அதாவது பெரிய நடிகர் அறிமுகமான திரைப்படத்தில் அறிமுகமான நடிகை யாராக இருக்கலாம் என்று நீங்கள் யோசித்தீங்கன்னா நிச்சயமாக கண்டுபிடிக்கலாம். ஆகவே என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகை. இவர் அறிமுகமான திரைப்படத்தில் பெரிய நடிகர் ஒருவர் அறிமுகமாக இருப்பார். அது எப்படியான கேள்விகள் கேட்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து சொல்லணும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அதாவது தீபம் லைவ் என்ற ஃபேஸ்புக் பேஜினோட சேர்ந்து நீங்கள் உங்களுடைய பதில்களை, கருத்துக்களை சொல்லலாம். அந்த நேரத்தில் லைக் செய்தால் உங்களுடைய பேர்கள் இங்கே வாசிக்கப்படும். ஆனாலும் நீங்கள் என் மனதில் இருப்பவர் யார் என்ற பதிவுக்கு கீழே தான் நீங்கள் கமெண்ட்ஸ் போடணும். அந்த பதிவுக்கு தான் லைக் செய்யணும்னு சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு நேர் நினைக்கிறார். வணக்கம். மீண்டும் கிழக்கு லண்டன் பகுதியிலிருந்து தேவா. சொல்லுங்கள் தேவா. சரி, இந்த முறை கொஞ்சம் கேள்வி கேட்டு பார்ப்போம் உங்கள்ட்ட. அந்த அந்த கதாநாயகியின் மகள் மாதிரி இப்பொழுது பிற கதாநாயகிகளாக நடித்து கொண்டிருக்கிறார்களா? உங்கள் மனதில் இருப்பவர் யாருன்னு சொல்லவா? தெரியும், நீங்க சொல்லுங்கள். ஆனால் இல்லை இல்லை. மீண்டும் உங்கள் கேள்வியை திருப்பி ஒருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். என்னுடைய தகவலை சொல்லவா? ஆமாம், ஏதாவது குழு உங்களால் கொடுக்க. இது பெரிய ஒரு குழு, பெரிய ஒரு குறிப்புன்னு சொல்லலாம். அதாவது என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு நடிகை. இவர் தமிழில் அறிமுகமான திரைப்படத்தில் இன்னும் ஒரு பெரிய நடிகர் அறிமுகமாக இருப்பார். அந்த நடிகையும் பிரபலமானவரா இல்லையா? நடிகை பிரபலமானவர். அவரை தான் மனதில் நினைச்சிருக்கேன். பிரபலமானாக்கள் மட்டும் தான் நான் மனசில் நினைச்சிருப்போம். இரண்டு மூன்று ஜோடிகளும் அப்படி வரும். உங்களுக்கு யோசிச்சிங்கன்னு சொன்னால் நடிகை அறிமுகமான திரைப்படத்திலேயே பெரிய நடிகர், இப்பொழுது பெரிய உச்சத்தில் இருக்கும் நடிகர் அறிமுகமான திரைப்படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1-2 தான் வரும். அந்த 1-2க்குள் நீங்கள் வடிகட்டி எடுக்க வேணும். யோசித்து பாருங்கள். பெரிய நடிகர்கள் அறிமுகமான திரைப்படத்தில் யாராவது நடிகைகள் அறிமுகமாக இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அந்த வழியால் போய் பிடிக்கலாம். ஆகலாம். நானே உங்களுக்கு பெரிய குறிப்பு தந்துட்டேன். பெரிய நடிகர்கள் அறிமுகமான திரைப்படத்தில் நடிகை
பார்ப்போம், மீண்டும் இணைவோம். மீண்டும் இணைந்து விடலாம். தேவா, நீங்கள் 2 நேர்களுக்காக எடுத்து கொடுத்தேன்னு சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் என்னுடைய மனதில் இருப்பவர் யார் போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். என்னுடைய மனதில் இருப்பவர் யார் என்று பார்த்தால் ஒரு நடிகை. இவர் அறிமுகமான திரைப்படத்தில் இன்னும் ஒரு பெரிய நடிகர் அறிமுகமாகியிருப்பார், நாயகனாக அறிமுகமாகியிருப்பார். இன்னும் ஒரு நேர் வணக்கம். வணக்கம் தூயவன் சுசிலாதே பிரமேந்திரா எம்ஜி ஸ்ரீகுமார் கோட்டை விட்டுட்டு அது இல்லை, அதை விட பெரிய விஷயம் அப்பாடா 2 பேர் போயிட்டாங்க இல்லையா? இன்னும் நான் அதை 2 தான் நினைச்சுன்னா அதை விட்டு பிடிச்சு கொண்டிருக்கல. பரவாயில்ல, அதை விட்டுருங்க, போனது போனதா இருக்கட்டும். இவர் எந்த காலத்துல அறிமுகமாயிருப்பார்? யாரு? இந்த நடிகை தானே சொல்றீங்க? ஆமாம், 90களின் ஆரம்பம். சரியான ஆண்டு சொல்ல மாட்டீங்களோ? சரியான ஆண்டை சொன்னால் அதுல இருக்கிற ஜோடியை வச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க. 90கள் ஏனென்றால் நான் அதான் சொன்னேன், சில கேள்விகளுக்கு பதில் சொன்னா நேரடியாக பதில். பரவாயில்லையா? இவர் கடைசி எத்தனையாம் ஆண்டு? இவர் கமலஹாசனோட நடிச்சிருப்பாரோ? கமலஹாசன் ரஜினிகாந்தோட சின்ன வேறங்களும் நடிச்சிருப்பாரோ? நடித்திருக்கலாம், நடித்திருக்கலாம், நடித்திருப்பார் என்று சொல்லலாம் தானே. நடித்திருக்கிறாரா? ஓகே. டிவிலயே ஆங்கரா இருந்தாரோ? இருந்திருக்கிறார். ஆமா. ஓகே. அண்மையில் தான் திருமணமானது. அது கேட்டா பர்சனல் क्वेश्चन பதில் சொல்ல மாட்டேன். ஆமா, எனக்கு தெரியாது அவருக்கு திருமணமானவரா இல்லையாண்டு. தெரியாது. ஓகே. கடைசியா நடிச்ச ஆண்டு நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா இவர் தமிழ்நாட்டில் இன்னொரு மாநிலத்தை சொந்தமா கொண்டு வரும். ஆமாம், தமிழை சேர்ந்தவர் அல்ல. அல்ல. சரி, சங்கவி என்று சொல்றேன். நான் சொல்றேன், பெரிய நடிகர் அறிமுகமானதும் அதுல 2 பேரும் உண்ட அறிமுகமான தலையும் இவரும். சங்கவியா? நான் சொல்றேன். நேதாஜி பதில மாத்திரம் ஓடியா? நேதாஜி வாழ்த்துக்கள் சுசிலா தேவி. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஒரு காத்தான் தவற விடுவான் தூயவன், ஒரே விட மாட்டான். அதான் ஏன் சொல்லுங்க, இப்படி ஒரு குறிப்பை ஏன் சொன்னால் கீர்த்தனாவை பொறுத்த வரைக்கும் விஜய் அறிமுகமான திரைப்படமானது சூர்யா ஜோதிகா சூர்யா ஜோதிகா சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் போன முறையும் சூர்யா அறிமுகமான படத்தை மாத்தி சொல்லிட்டீங்க இல்லையா? சூர்யா எனக்கு அது நிறைய ஒரு குழப்பம். நேருக்கு நேர் தானே அறிமுகம். ஆமாம், நேருக்கு நேர். நான் எனக்கு பூவெல்லாம் முன் வாசம் தான் ஞாபகத்துல. பூவெல்லாம் முன் வாசம், பூவெல்லாம் கேட்டு பாரு எனக்கு டக்குனு ஞாபகத்துல வரும் மைண்ட்ல. ஆனாலும் வாலி திரைப்படத்தை தான் ஜோதிகா. இப்பொழுது நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப அஜித் குமாரும் சங்கவியும் அமராவதி திரைப்படத்தில் அறிமுகமாயிருப்பார்கள். அதே போல கீர்த்தனாவும் விஜயும் நாளைய திருப்பி திரைப்படத்தில் அறிமுகமாயிருப்பார்கள். வைகாசி புறந்தாச்சி திரைப்படத்துல பிரசாந்தும் காவேரியும். ஆமாம், நான் நீங்கள் டிவி தொலைக்காட்சி சொன்னோன்னே நான் நினைச்சேன் சில வேளை காவேரி எதை சொல்றீங்களோ தெரியாது. அது பிறகு நம்ம படிப்படி ஆரம்பிக்கக்குள்ள அப்படிதான் நினைச்சேன். அது மாத்திரமே ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே 90களின் ஆரம்பம். நான் தெளிவா ஒரு கேள்வி கேட்டேனே. கமலஹாசன் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பா, பாபால ரஜினியோட நடிச்சிருப்பா, கமலஹாசனோட பஞ்சதந்திரத்துல நடிச்சிருப்பா. சொல்லிட்டீங்க. அதோடய என்னுடைய வெடி புஷ்ஷா போயிட்டுது. முதலில் ஸ்ரீகுமார நினைச்சேனா, நான் டவுட்டா இருந்துச்சு. சரி, பரவாயில்லை. 2 பேரும் நினைச்சாலும் பிரச்சனை, ஒரு ஆளை நினைச்சுதான் சொல்லணும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆமாம், இப்பொழுது நாங்கள் என் மனதில் இருப்பவர் யார் போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இப்பொழுது என்னுடைய மனதில் இருப்பவர் யார் என்று பார்த்தால், இவர் ஒரு இயக்குனர். இவருடைய முதலாவது திரைப்படத்தை விக்ரமை கொண்டு இயக்கியிருந்தார். ஆகவே இவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனர், மிகப்பெரிய பிரபலமான ஒரு இயக்குனர். இவருடைய முதலாவது திரைப்படத்தில் விக்ரம் நாயகராக நடித்திருப்பார். இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு இயக்குனர் என்று சொன்னால் உங்களுக்கு தகவல் போதாமல் இருக்கும். ஆகவே நீங்கள் நிறைய சிரமப்படுவீர்கள். நேர்கள் சிரமப்பட்டால் எனக்கு பொறுக்காது. ஆகவே கொஞ்சம் கூடுதலான தகவலாக, என்னுடைய மனதில் இருப்பவர் ஒரு பிரபலமான இயக்குனர். இவருடைய முதலாவது திரைப்படத்தில் விக்ரம் நாயகனாக நடித்திருப்பார். இதை வைத்துக்கொண்டு நீங்கள் யோசித்து கண்டுபிடித்து சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் டிபிஎம் லைவ் என்ற ஃபேஸ்புக் பேஜினோட கணிந்து கொண்டு நீங்கள் கொமெண்ட்ஸ் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களையும் பதில்களையும் சொல்லிக்கொள்ளலாம். ஆனாலும் அந்த பதிவு என் மனதில் இருப்பவர் யார் என்ற பதிவாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த பதிவை நீங்கள் லைக் செய்தால் உங்களுடைய பெயர்களை இங்கே நிகழ்ச்சி முடிவதற்குள் வாசிப்போம் என்று சொல்லிக் கொள்கிறோம். இன்னும் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம். சரி, அவரை காணவில்லை. ஆகவே நாங்கள் மிக விரைவாக இல்லை, இன்னும் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம். 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 இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம். குமார் பேசுறீங்க. சரி, கேள்வி கேட்கலாம் அல்லது பதில் சொல்றேன்னாலும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த இயக்குனர் இந்த வருஷத்துல ஏதாவது படம் இந்த வருடத்தில் இவருடைய திரைப்படம் வந்ததாக இல்லை. இவருடைய
வச்சு இயக்கி இருக்காரா? விஜயை வைத்து இயக்கியதாக இல்லை. விஜய் வச்சு இயக்கல. ம்ஹும். நான் கொண்டு வந்த தகவல் ஆனால் மிகப்பெரிய இயக்குனர், மிக பிரபலமான இயக்குனர், நல்ல தரமான திரைப்படங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். விக்ரமனை வச்சு முதல் படத்தை இயக்கி இருக்கார். ஆமாம், இவருடைய முதல் திரைப்படத்தில் விக்ரம் நடித்திருப்பார் நாயகனாக. விஜயகாந்த வச்சு இயக்கி இருக்காரா? விஜயகாந்தை வைத்து இயக்கியிருக்கிறாரா? இல்லை. நீங்க தவறான தகவல் தெரியல தானே? தவறான தகவல் சொன்னால் என்னென்னு நீங்கள் பதில் சொல்றது? இல்ல, நான் கொண்டு வந்த தகவல் இயக்குனர் வந்து அந்த அதுக்குள்ள உட்பட இல்லைன்றதுக்காக கோவத்துல சொல்றீங்களா? திட்டிட்டு கிட்டிட்டு போகிறாங்க, லைவ்ல போகுது. அப்படி இல்ல, நாகரிகமா நடந்து கொள்ள மாட்டேன். சும்மா நகைச்சுவைக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. நான் கொண்டு வந்தது 3 இயக்குனர். ஒரு ஆள்லாம் சொல்லலாம். ஒரு நேரத்துல ஒருவரை மாத்திரம் தான் சொல்லலாம். அடுத்த வரை சொல்றேன்டா 2 நேர்கள் எடுத்து கொடுத்துட்டு தகவலை கொடுத்துட்டு நான் நேர்களுக்கு இல்ல, நீங்கள் ஒருவரை மாத்திரம் தான் தெரியப்படுத்திட்டு போகலாம். சரி. இயக்குனர் தரணி. தரணி என்பது சரியா தவறா என்பதை இப்பொழுது தவறான தகவல் எனக்கே தெரியும். நன்றி, வணக்கம். நீங்கள் 2 நேர்களுக்காக எடுத்து கொடுத்துட்டு மீண்டும் நீங்கள் இணைந்து கொண்டு மற்ற முடிச்சுகளையும் அவிழ்த்து விடலாம் மற்ற நேர்களுக்காக சொல்லிக்கொள்ளலாம். தரணியை பொறுத்த வரைக்கும் தரணியுடைய முதல் திரைப்படத்தில் விக்ரம் நடிக்கவில்லை. இன்னொரு நேர் வணக்கம். வணக்கம், நான் நெதர்லாந்திலிருந்து நிரஞ்சலா ரவிரதன். ஆமாம், சொல்லுங்கள் நிரஞ்சலா. இவர் வந்து இப்பவும் திரைப்படங்கள் டைரக்ட் செய்து கொண்டிருக்கிறாரோ? இந்த வருடம், சென்ற வருடம் 2-3 வருடங்களுக்கு வரவில்லை. ஆனால் அவர் இயக்கத்தை விட்டதாக தெரியல. பெரிய பெரிய விக்ரத்தை வச்சு எடுத்த படம் வந்து எத்தனையாம் ஆண்டுகள்ல? 2000களின் ஆரம்பம். 2000களின் ஆரம்பத்துல வந்த படம். அதுதான் அவற்ற முதல் படமா? அதுதான் தமிழில் அவருடைய முதல் திரைப்படமாக இருக்கிறது. தமிழில்? அவர் தமிழ் இயக்குனர் தான். தமிழில் தான் இயக்கியிருக்கிறார் முதலாக. என்ற நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் நெருங்கிறதால உங்களுக்கு நான் கூடுதலான தகவல் சொல்கிறேன். அவர் தமிழ் இயக்குனர் தான். தமிழில் தான் முதலாவதாக இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்தில் விக்ரம் நடித்திருக்கிறார். இவருக்கு இந்த கணக்க இது என்ன, இந்த டைரக்டருக்கு இந்த இவருக்கு இயக்குனருக்கு நிறைய பரிசுகள் அப்படி ஏதாவது? ஆமாம், இவர் விருதுகள் வென்றிருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த திரைப்படம் என்று சொல்லி 3 திரைப்படங்களுக்கு கிட்ட இவருக்கு நல்ல பேர் கொடுத்த திரைப்படங்களாக இருக்கின்றன. இப்ப கடைசியா இயக்க சொன்னீங்க? இவர் ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பதாக இயக்கியிருந்தார் நிறைவாக. ஆனாலும் அவர் நிப்பாட்டை இல்லை. அவர் ஒரு பெரிய இடைவெளி கொடுத்து தான் அப்படி இயக்குவதுதான் அவருடைய வளமை. ஆறுதலாக செதுக்கி தான் அவருடைய திரைப்படங்கள் வெளிவரும். 2000 ஆரம்பத்துல எடுத்த தமிழ் படங்கள் என்று சொன்னீங்க. ஆமாம், 2000 ஆரம்பத்தில் அவருடைய முதலாவது திரைப்படம் வந்திருந்தது. 2000களின் ஆரம்பம்னு சொல்லும் பொழுது 2000, 2001, 2002, 2003 இதுக்குள்ள. நான் ஒருக்கா சொல்லி பார்க்கட்டா? பிரபு சொலமன். பிரபு சொலமன் என்பது சரியா தவறா என்பதை இப்பொழுது நேதாச்சி காட்டுவார். தவறான பதில். பிரபு சொலமன் விக்ரத்தை வைத்து இயக்கியிருந்தாரா? ஒரு படம். ஆமாம், பிரபு சால்வன் இந்த முதல் படமும் விக்ரம் வைத்து இயக்கியிருந்தது. ஆனாலும் நீங்கள் சரியான கேள்வியை கேட்கல. உண்மையிலே நீங்கள் சொன்ன சரி. கிங் என்ற, அதாவது நிறம் மங்கி போகும் ஒரு நோய் கொண்ட ஒருவராக நடித்திருப்பார். சிங்கப்பூர்ல இருந்து வந்து. ஆமாம், அந்த திரைப்படம் அந்த திரைப்படம் அவர் இயக்கியிருந்தார். ஆனாலும் அந்த திரைப்படம் அவர் அல்ல என்னுடைய மனதில் இருப்பவர். சரி, நன்றி, வணக்கம். மீண்டும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஆமாம், உண்மையிலே பிரபு சாலமனை பொறுத்த வரைக்கும் இவர் பிரபலமாக பேசப்பட்டவர் தான். ஆனாலும் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். என்னன்னு சொன்னால், இவருக்கு விருதுகள், இவருடைய திரைப்படங்களுக்காக விருதுகள் கிடைத்திருந்தது. இப்பொழுது நாங்கள் நிறைவான நேர் ஒருவர் இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு போகிறோம். நிறைவான நேர் வணக்கம். வணக்கம், நான் கோணேஸ்வரன் துயவன். கோணேஸ்வரன், சொல்லுங்கள். என்னுடைய மனதில் இப்போ யாராக இருக்கலாம்? முயற்சி செய்து பார்த்திருந்தேன். நேரடியாக சொல்லுகின்றேன், பிள்ளை இருந்தால் பரவாயில்லையா? சொல்லுங்க. இயக்குனர் பாலா செய்து திரைப்படம் அவர் இயக்கினது. இயக்குனர் பாலா செய்து திரைப்படம் சரியா தவறா என்பதை இப்பொழுது நேதாஜி காட்டுவார்.
பிள்ளைன்னா பரவாயில்ல. நேதாஜி ஆமாம், இந்த கேள்வியை நான் அடுத்தடுத்த வாரங்களுக்கு வைத்திருந்தேன். நேதாஜி புட்டன் போட்டு உடைச்சு விட்டார். ஆனால் இவர் பாலா அல்ல, இவர் வேறு ஒருவர். சரியா? தவறான பதில். தவறா இருந்தா பிரச்சனை இல்ல. ஆமாம், தவறான பதில். பாலா இயக்கிய திரைப்படம் 97ஆம் ஆண்டு அவர் இயக்கியிருந்தா 99ஆம் ஆண்டு வந்திருந்தது. நான் 2000களில் ஆரம்பம் சொல்லியிருந்தேன். ஆகவே பாலா என்பது தவறான பதில். இப்பொழுது வேறு நேர்கள் இருந்து சொல்லவும் முடியாது, ஏனென்றால் அவருடைய படத்தை காட்டி ஆகிவிட்டது. நிறைய பேருக்கு அவரை தெரிந்திருக்கும். ஆகவே இதை நாங்கள் வைத்துக்கொண்டு இப்போதைக்கு பாவிக்க முடியாது. 2-3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இவர் வருவார் என்று சொல்லிக்கொண்டு வேறு வடிவத்தில் வேறு குறிப்புகளோடு வருவார் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டதாகவே மீண்டும் ஒரு முறை ஃபேஸ்புக் வழியாக இணைந்த நேர்களை பார்த்தோம் என்றால் விஜயலட்சுமி, ராதிகா பரமலிங்கம், ராஜராஜதுரை, மேரி பெர்னாண்டோ, பாக்யராஜ் அன்பு சார்ல்ஸ், பதஞ்சலி ருக்மலதன், மலர் அமலன், சுபாகரன் மயில்வாகனம், தர்ஷன் கந்தசாமி, கிறிஸ்ஷான், கரண் அனீசன், ரமணி வாணிதாசன், விக்னேஸ்வரன் ஆறுமுகம், நிரஞ்சலா நிரா, ரஞ்சித்குமார் முருகேசன், செல்லா மோகன், கேக்ஸோ பிளாங்கோக், சஜிதா நவநாதன், பிரசாந்த் விஜயகுமார், ரூபி பொன்னம்பலம் கிருபா ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் மதி, தர்ஷன், ஜெய், பாலன், தேவா, குமார், கோனேஸ், நிரஞ்சலா, மேரி, சுசிலா தேவி, பிரமேந்திரா, சந்திரா ஆகியோர் நேரிலாக, அதாவது தொலைபேசி வாயிலாக இணைந்து கொண்டார்கள் சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். கொமெண்ட்ஸ் வாயிலாக இணைந்து கொண்ட நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று அவருடைய கொமெண்ட்ஸை காட்ட முடியவில்லை. அதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்ப பகுதியில் உதவி செய்த நேதாஜிக்கு சிறப்பான ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அழகிய சந்தர்ப்பமான நாளை மாலை பிரித்தானிய நேரம் 5:30 மணி முதல் 7:30 மணி வரை பாடலின் தேடல் இங்கே என்ன சொல்வது போன்ற வித்தியாசமான வேறுபட்ட நிகழ்ச்சிகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் தோழமையுடன் தூயவன். வணக்கம் நேயர்களே.